கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்குமே இயேசுவின் நாமத்திலே என் அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பொது காலத்தினுடைய 13வது ஞாயிறில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரங்களாக நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட ஒரு சில இயற்கை சீற்றங்கள், அதோடு தொடர்ந்து கடந்த வாரம் என்னுடைய பங்கிலே மிக முக்கியமான விழா ஒன்று இருந்தது. அதனால் உங்களோடு மறையுறையில் காண முடியாத ஒரு சூழல். மீண்டுமாக இந்த 13வது வாரத்தில் இறைவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் கொள்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் அதில் 3 முக்கியமான செய்திகளை நான் பார்க்கிறேன். அதனால இதுதான் தலைப்பு என்று பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக இந்த நற்செய்தியையும் மற்ற வாசகங்களையும் தொடர்புபடுத்தி சிந்திக்க உங்களுக்கு அழைப்பு தருகிறேன். பார்க்கிறோம், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தினுடைய முதல் பகுதி என்னவாக இருக்கிறது? இயேசு தம் சீடர்களை நோக்கி சொல்லுகிறார், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொள்கிறவர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு நெருடல் வரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கத்தோலிக்க குடும்பங்கள் முழுக்க குடும்பத்திற்கு, பெற்றோருக்கு லாயலா இருக்கணும், அவர்களுக்கு உடன்பட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அன்பு காட்ட வேண்டும், பெற்றோருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை அல்லது முதல் நிலையை கொடுக்க வேண்டும் என்பது திருச்சபை நமக்கு சொல்லித் தருகிற படிப்பினையாக இருக்கிறது. தாய் தந்தையை மதித்து நட என்று சொல்லுகிறது. குறிப்பாக தமிழ் சமூகத்தில் வாழ்கிற நமக்கு இன்னும் கூட ஒருபடி மேலே போய் நம்ம என்ன சொல்லுகிறோம்? மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் 4வது இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நாம சொல்றோம். மரபு சார்ந்து கலாச்சார அடிப்படையில் பார்ப்பதை காட்டிலும் நாம் சார்ந்திருக்கிற இந்த கத்தோலிக்க மறை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சகோதரர்களை அன்பு செய்ய வேண்டும், சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே உதிரத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. இந்த சகோதரம் அப்படின்றது நீங்க திருச்சபையினுடைய உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மிக குறுகிய பார்வையில என்னோடு உடன் பிறந்த இரத்த உறவுகள் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்பது சால சிறந்த ஒரு திருச்சபை சொல்லித் தருகிற ஒரு படிப்பினை. ஏன்னா விவிலியம் தான் நமக்கு சொல்லுகிறது, உன் சகோதரனை பார்த்து முட்டாளே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஆளாவான் அப்படின்னு சொல்லுகிற அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? சகோதரர்கள் மீது நாம் எவ்வளவு தூரம் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, உன் தாய் தகப்பனோட, உன் உடன்பிறப்புகளோட என் மேலதான் நீ அன்பு செய்யணும், என்னைத்தான் நீ அதிகமாக அன்பு செய்யணும் அப்படின்றாரு. விவிலியம் சகோதரிகளை தாய் தகப்பனை அன்பு செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, அவர்களை விட ஒரு மடங்கு நீ என்னை அதிகமாய் அன்பு செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இதை நீங்க யதார்த்தமான வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில இருந்துட்டு பிரிந்து போகிறார்கள் அல்லது விலகி போகிறார்கள், அது மாறி போகக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், தனி மனிதர்களாக இருக்கலாம். நீங்க அவர்களெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அவங்கள வச்சு ஒரு ஆய்வு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா 10 பேர் எடுத்து பாருங்க, ஒரு 10 பேர் எடுத்து பாருங்க. நீங்க சந்திங்க ஒரு 10 பேர் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து விலகி அல்லது மாறி சென்றவர்களை பாருங்க. 10 பேருமே ஆலயத்தின் மீது, கத்தோலிக்க விசுவாசத்தின் மீது அதிகமாக பற்று கொண்டவர்களால் தான் இருப்பாங்க. திருச்சபையில் இருக்கிற பொழுது, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பொழுது வழிபாட்டு காரியங்கள் எல்லாம் முக்கியமாய் பங்கெடுத்து ஆலயத்தோடு அதிகம் தொடர்பு இருந்து வழிபாடுகளில் தன்னையே ஒன்றித்து பங்கெடுத்தவர்கள் தான் திருச்சபை விட்டு வெளியில போவாங்க. அப்படி வெளியில போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் அவர்கள் குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகள், ஒன்று உயிரிழப்பாக இருக்கணும் அல்லது தனக்கு நெருக்கமானவர்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இழப்புகளாக இருக்கணும். அப்படி நமக்கு நெருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னாவே தாய் தந்தையர்கள் தான். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எத்தனையோ குடும்பங்கள்ல அவர்கள் திருச்சபை விட்டு விலகி போறதுக்கு காரணம் என்னவா இருந்துக்கு அப்படின்னா, என் அப்பா அம்மா எனக்கு அவ்வளவு தூரம் நான் நேசித்தேன், என் தாய் தகப்பன் தான் உலகமே என்று நினைத்து கொண்டிருந்தேன், என் தாய் தந்தையோடு நான் போகாத கோவில் இல்லை, என் உடன்பிறப்புகளோடு நான் போகாத ஆலயங்கள் இல்லை, நாங்கள் குடும்பமாக இருந்தோம், இப்படி என் தகப்பனாருக்கு ஒரு அகால மரணம் வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி அந்த மரணத்தினால் தன்னுடைய விசுவாசத்தில் தொய்வு ஏற்பட்டு திருச்சபை விட்டு வெளியே போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
தன்னுடைய குடும்பங்களில் ஏற்பட்ட இறப்பினால், இழப்பினால், தனக்கு நெருக்கமானவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டுவிட்டு அவர்கள் மீது கொண்ட அன்பின் பால் கடவுளை வெறுக்கக்கூடிய மனிதர்கள், வெறுத்த மனிதர்கள், அவரை விட்டு விலகி போன மனிதர்கள் நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டும். தாய் தகப்பனை அன்பு செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொழுது அப்பா குடும்பமாக கத்தோலிக்க குடும்பத்தில் இருக்கிறார்கள், பக்தியான குடும்பமாக இருக்கிறது. ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது. அப்பா வெளியில போகும்போது, ஒரு வாகனத்துல போகும்போது அடிபட்டு இறந்துட்டார் அப்படின்னா, அவர் இறந்ததற்கான காரணம் எதிர்த்து வந்தவன் முட்டுனா அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட, இல்லை நம்ம அப்பா ஒருவேளை தவறான விதத்துல வண்டியை சரியா ஓட்டியிருக்க மாட்டாரோ அப்படின்னு பாக்குற அந்த 2 பார்வையை நம்ம விட்டு தள்ளி வச்சுட்டு நம்ம உடனடியாக யார்கிட்ட போவோம் அப்படின்னா கடவுள்கிட்ட போவோம். ஏன் அந்த எதிர்த்து வந்த வண்டிக்காரன் ஒரு 2 நிமிஷம் பின்னாடி வந்திருந்தான்னா எங்க அப்பா நல்லா இருந்திருப்பாரு, ஏன் கடவுளை அவரை வர விட்ட அப்படின்னு கேட்போம். அல்லது அப்பா மேலே தவறு இருந்தாலும், ஆண்டவரே அந்த நேரத்துல எங்க அப்பா கொஞ்சம் சுதானமா ஓட்டி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறத விட, எதற்காக எங்க அப்பாவுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்க விரும்புவோம். இதே போலதான் பிள்ளைகளுக்கு நடந்து விட்டுச்சு அப்படின்னா, பெற்றோர்கள் கடவுளைத்தான் கேள்வி கேட்பார்களே ஒழிய, கடவுளோடு தான் கோபித்துக் கொள்வார்களே ஒழிய, இதனுடைய யதார்த்தம் எதனால் நடந்தது என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் பிறர் மீது கொண்டிருக்கிற அன்பு கண்ணை மறைத்து விடுகிறது. அப்போ என்னுடைய பெற்றோருக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு, என்னுடைய அன்புக்குரிய இந்த மனிதனுக்கு, இந்த மனிதைக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு கடவுள்தான் காரணமாய் காட்டப்படுகிறார். காரணம், இந்த உறவுகள் மீது நாம் கொண்டிருந்த அன்பு கடவுளை புறந்தள்ள வைக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாய் தந்தையை மதி, அவர்களை நேசி, அதை விட என்னை 1 மடங்கு அதிகமாக நேசி அப்படின்னு நமக்கு சொல்லுகிறார். இன்னொரு பக்கம், நாம் ஒருவர் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம். என் தாய் எனக்கு நேசமானவளாக இருக்கிறாள், எனக்காகவே வாழ்ந்தவளாக இருக்கிறாள், எனக்காக அத்தனை தியாகங்களையும் செய்து தன்னையே மெழுகாய் கரைத்து கொண்ட ஒரு பெற்றோரை நான் பாக்கியமாய் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த பெற்றோர் மீது நீ அன்பு காட்டுவதை காட்டிலும் காட்ட வேண்டும். அதை விட 1 மடங்கு மேல் கடவுளிடம் காட்ட வேண்டும். ஏன்? அந்த பெற்றோரை கொடுத்தது இந்த கடவுள் தானே. எனக்கு கிடைத்த சகோதர சகோதரி போல உலகத்துல வேற யாருக்குமே இல்லை. எனக்கு ஒண்ணுனா என் சகோதரனும் சகோதரியும் துடித்து போய் விடுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு பாசமான ஒரு உடன்பிறப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று அந்த உடன்பிறப்புகள் மீது நீ காட்டுகிற அன்புக்கு 1 படி மேலாக இந்த உடன்பிறப்பை கொடுத்த கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இப்படி நமக்கு சொல்லுகிறார். அதனுடைய அடுத்த பகுதியை பாருங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். முதல் பகுதி பார்த்துட்டு இப்ப 2வது பகுதியில பார்க்கிறோம். அடுவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லா மதங்களுமே மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய மதங்களாகத்தான் இருக்கிறது. எல்லா மதங்களும் மனிதனுக்கு ஆறுதல் தரக்கூடிய மதங்களாகத்தான் இருக்கிறது, சமயங்களாகத்தான் இருக்கிறது. அதிலும் கத்தோலிக்க திருச்சபை 1 மடங்கு மேலே போய் இது ஆறுதல் தருகிறது, அடைக்கலம் தருகக்கூடிய திருச்சபை, இது நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய திருச்சபை, அன்பு செய்யக்கூடிய திருச்சபையும் அதையும் கடந்து நம்மை சுமைகளை தாங்குவதற்கு படிப்பிக்கும் ஒரு திருச்சபையாகவும் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லல இல்லையா, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், சுமைகளை எல்லாம் என்னிடம் இறக்கி வைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தடுவேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் என்னுடைய சுமை எவ்வளவு கடினமானது என்பதை உங்களுக்கு காண்பித்து உங்கள் சுமையை எப்படி சுமப்பது என்பதை நான் கற்றுத்தருவேன் என்று சொல்லுகிறார். தன் சிலுவையை சுமக்காமல், பார்த்தீங்களா? அப்போ எந்த கஷ்டமுமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. என்னுடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டுதான் இந்த கத்தோலிக்க திருச்சபையோடு, இந்த இயேசுவோடு நான் பயணிப்பேன் என்கிற ஒரு தெளிவான பார்வையை பெற வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்லுகிறார். அப்போ நீங்க சற்று யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் இன்னைக்கும் ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன், சுமை தாங்கி கற்கள் வைத்திருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த ரோடை அகலப்படுத்துற 4 வே 8 வேன்னு போறேன், 4 வே 8 வேஸ் அப்படின்னு ரோட்டை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை புறம் கழட்டிவிட்டாங்க. என்ன இருக்கும்னா, இந்த சாலைகளின் ஓரங்களில், குறிப்பாக அந்த நகரங்களிலிருந்து சற்று அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு தொலை தூரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ரோடுகளுக்கு 2 மருகிலும் ஆங்காங்கே சுமை தாங்கி கற்கள் இருக்கும். இப்படி 2 கல், அந்த கல்லுக்கு மேல ஒரு கல் இருக்கும். இந்த 2 கல்லுக்கு மேல ஒரு 5 அடி உயரத்துல ஒரு நல்ல ஒரு கடப்பா கல் பெருசா போட்டு, முண்டுக்கல் நல்ல பெருசா போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா, அங்கிருந்து வரக்கூடியவர்கள் சுமைகளை தலை சுமையா தூக்கிட்டு வருவாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல யாரும் இறக்கி வைக்கிறதுக்கு ஆளுக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களா போய் அந்த சுமை தாங்கி கல் பக்கத்துல இருந்து அந்த சுமையை அப்படி இறக்கி வச்சு
கொஞ்சம் நேரம் நல்லா ஓய்வெடுத்து கொஞ்சம் தண்ணி எண்ணெயை குடிச்சிட்டு இளைப்பாறிட்டு மீண்டுமாக அந்த சுமையை எடுத்துக்கொண்டு செல்லுவார்கள். கத்தோலிக்க திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாகத்தான் இருக்கிறது. இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான், கடவுளாகத்தான் இருக்கிறார். என்னிடம் வாருங்கள், சற்று இளைப்பாருங்கள், உங்கள் சுமைகளை சுமந்து கொள்வதற்கான வலிமையை, ஆற்றலை நான் உங்களுக்கு தருவேன் என்கிற ஒரு சத்திய வாக்கைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு இந்த திருப்பலியில இந்த மறையுரையை கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவற்றையெல்லாம் சுமையாக கருதுகிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று பட்டியலிட்டு பாருங்கள். கடன் சுமையாக இருக்கலாம், அல்லது தொடர்ந்து ஏற்படக்கூடிய நோய் நொடிகளாக இருக்கலாம், உறவுகளுக்கிடையே இருக்கிற கசப்புணர்வுகளாக இருக்கலாம், தன்னிலையில் ஏற்படுகிற ஒரு விதமான நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்கலாம். இப்படி இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் சுமையாக பார்க்குறீங்க இல்லையா? இதெல்லாம் கடவுள் எனக்கு ஒரே நாளில் ஜூம் பூம்பான்னு தள்ளி விட்டுருவாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையிலிருந்து மாறி இந்த சுமைகளை நான் சுமந்து கொண்டு, அல்லது இந்த சுமைகளிலிருந்து நான் வெளிவருவதற்கு இறைவன் எனக்கு என்ன வழிகாட்டுவார் என்பதை கேட்கக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பகுதியாக நற்செய்தியில் நான் பார்க்கிறேன். அதையும் கீழே நீங்க பாருங்களே, ஆண்டவர் அதிகமாக சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறார் பாருங்க, தன் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தன் உயிரையே இழப்பவரோ அதை காத்துக்கொள்வார். இதுக்கு அங்கங்க உதாரணம் பார்க்கதை காட்டிலும் பவுலடியாரை மற்றும் எடுத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவுலடியார் அந்த கலாத்தியர்களின் திருமுகம் 3வது அதிகாரத்துல 27வது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்தவர்களாக இருக்கிறீர்கள். இந்த உயிர் கிறிஸ்துவுக்கான ஒரு உயிர். அதனால் தான் நான் கிறிஸ்தவன் என்கிற பெயரில் வாழ்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்பதை நம்முடைய வெளி அடையாளங்களில், வீடுகளில் காட்டுகிறோம். வீடுகளுக்கு முன்னாடி ஏதாவது இறுதி ஆண்டு ஒரு படத்தை மாட்டி வைக்கிறது, அல்லது அந்த சன்னல்லையே கம்பியிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் டிசைனாக மாதா போட்டோவை வைக்கிறது, இல்லை பெரிய காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் கேட்டில், இந்த கிரில் கேட்டில் ஏதாவது ஒரு அடையாளம், கிறிஸ்தவ அடையாளத்தை நாம் பொறித்து வைக்கிறோம் இல்லையா? அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னிலையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ குடும்பங்கள் வெளியடையாளங்களில் அல்லாமல் அந்த உள்நிலையில் கிறிஸ்துவை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். மோதிரம் போடுறதுலையும் சிலுவை போடுறதுலையும் நான் கிறிஸ்தவன் என்பதை காட்டுவதை காட்டிலும் தன்னுடைய அன்பு செயல் மூலமாக அதை காட்ட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ரோமேயர்களின் திருமுகம் 6வது அதிகாரத்தின் 11வது வசனம், கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் பாவத்தால் ஏற்கனவே கிறிஸ்துவோடு இறந்து விட்டோம், மீண்டுமாக கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காக நாம் வாழ்கிறோம். ஆக கடவுளுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உயிரை இழந்து என்னில் உயிர் பெற்று எழு அப்படின்னு சொல்றார். மூன்றாவதாக கலாத்தியர்களின் திருமுகத்துல 2வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லோரும் விரும்பக்கூடிய பலருக்கும் பிடித்தமான 20வது வசனம், கலாத்தியர் 2:20, இனி வாழ்பவர் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் என் ஆண்டவரே அப்படின்ற அந்த நிலைக்கு நாம் நகர்கிற பொழுதுதான் தன் உயிரை காக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை காட்டிலும் இந்த உயிரை கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பதற்கும் முன்வர வேண்டும் என்கிற கிறிஸ்துவில் இழந்து கிறிஸ்துவை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வரும். இறுதியாக அந்த பகுதியில் பாருங்க, எப்பொழுது தன்னிலையில் ஒரு இழத்தலை ஒருத்தலை செய்யக்கூடிய மனநிலைக்கு நாம் மாறுகிறோமோ அப்பொழுதுதான் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் பிறக்கும். மிக அருமையான முதல் வாசகம். எலியா என்ன பண்றாரு, அந்த ஒரு பணக்கார பெண்ணுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார். அப்போ அந்த பணக்கார பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சோகம். அதையும் கடந்து என் வீட்டுக்கு கடவுளுடைய மனிதர் வந்திருக்கிறார், ஒரு நல்ல மனிதர், இறை மனிதர் வந்திருக்கிறார் என்று அவருக்கு எல்லா கவனிப்புகளையும் செய்கிறார். அதே பெண்ணு தான் கணவர்கிட்ட சொல்றாரு, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார்ல, அவருக்கு ஏன் நம்ம மேலே ஒரு ரூம் போட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வழிப்போக்கனாக வந்த எலியாவுக்கு தங்குவதற்கென்று ஒரு அறை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். அப்பதான் எலியா தன்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்கிறாரு, இவ்வளவு தூரம் நமக்கு இந்த அம்மா செய்தே, இதுக்கு நாம ஏதாவது செய்யணும், அந்த அம்மாவுக்கு என்ன இல்லைன்னு பாரு அப்படின்ன போத உதவியாளர் சொல்ற, கேசகி அவருக்கு எல்லாமே இருக்குங்க, அவங்க பணக்காரங்க, அவளுக்கு பணத்துக்கு, பொருளுக்கு, ஆஸ்திக்கு, அந்தஸ்துக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனா என்ன இதுக்கெல்லாம் ஒரு வாரிசு இல்லை அந்த வீட்டில் அப்படின்னு ஒன்றுதான் எலியா சொல்றாரு, அந்த குடும்பத்திற்கு உடனடி வெகு விரைவில் அடுத்த ஆண்டுக்குள்ளாக
ஒரு வாரிசு கிடைக்கும் என்று சொல்கிற வார்த்தை அங்கு நிறைவு பெறுகிறது. எப்பொழுது நாம் கொடுக்கிறோமோ கடவுள் நமக்கு அதை கொடுப்பார். குறிப்பாக இறை மனிதர்களுக்கு, இறை காரியங்களுக்கு நாம் கொடுக்கிற பொழுது கடவுள் அதை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி பன்மடங்காக நமக்கு கொடுப்பார் என்பதையும் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துவதாக நான் உணர்கிறேன். ஆண்டவருக்கு சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை இதுதான். ஆங்கிலத்தில் சொன்னால், இட் இஸ் பெட்டர் டு பர்ன் அவுட் தென் டு ரஸ்ட் அவுட். துருப்பிடித்து ஒண்ணுமில்லாமல் போவதை காட்டிலும் எரிந்து ஒளி தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி? துருப்பிடித்து ஒண்ணுமில்லாமல் போறதை காட்டிலும் எரிந்து ஒளி தரவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்பான இறை பிள்ளைகளே, நீங்கள் யோசிக்கலாம், என்ன ஃபாதர் இன்றைக்கு மறையுறையில் ஒரு கொஹிரன்சி, ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த 4 நிலைகளிலும் உங்களுக்கு பொருள் புரியும். இன்றைக்கு ஏதாவது ஒன்றை பிடிச்சி ஒன்றை விட்டுறக்கூடாது அப்படின்றது என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு ஆழமான எண்ணம். அதனால தான் இந்த நற்செய்தியில் இருக்கிற இந்த 4 பகுதிகளையும் உங்களோடு நான் சற்று விழாவாரியாக பகிர்ந்து கொண்டேன். முதலில் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். 2வது சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது கடவுளுக்காக எதையும் இழக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக கொடுப்பதில் இன்பம் காணக்கூடியவர்களாக, அந்த கொடுத்தலின் மூலமாக கடவுளிடமிருந்து பெரும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும் என்பதை இந்த நாளிலே சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியின் கரங்களினால் தொட்டு அபிஷேகம் செய்து அன்பின் வழியில் உங்களை வழி நடத்துவார். உங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் இறை ஆசீரால் நிரப்புவார் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமென்.